பெரியாரில் தொடங்கிய சீமான் பெரியாராலேயே அழியப்படுகிறார். அழிந்து விடுவார் என்பது உறுதி. இறுதி கட்டத்துக்கு அவர் வந்துட்டாரு. பெரியாரை தொட்டுட்டாரு. இனி அவர் நிச்சயமாக அவருக்கு ஏன்னா பெரியார் தொட்டது முதலில் தொட்டது பெரியாருடைய இயக்கங்களுக்காக பெரியாரை மக்களுக்கு கொண்டு போகின்ற பணியில் வந்தார். அவர் வளர்ந்தார். ஆனால் இப்போது சங்கிகளிடத்திலும் பார்ப்பனரிடத்திலும் அகப்பட்டு கொண்டார். நிச்சயம் தமிழ்நாட்டிலே அவருக்கு இனி அழிவு காலம்தான். அவர் பெரியாரை தமிழின தலைவர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். வேறு யாரை அவர் சொல்லுவார்? வேறு யாரை சொல்லுவார்? தலைவர் பிரபாகரனை சொன்னார். அவரையும் இழிவுபடுத்தி அவரிடத்தில் போட்டோ எடுத்தது போல காட்டி அவரையும் மிக மிக கேவலப்படுத்தி இருக்கின்றார். இப்படி தலைவர் பிரபாகரனையும் சரி தமிழர் தலைவர் பெரியாரையும் சரி இழிவுபடுத்துகிற சீமான் இனி நெடுங்காலம் அரசியல் பண்ண முடியாது. அவரை அரசியல் பண்ண தற்காலிகமாக ஒரு கவசமாக அவரை கையாளுகின்ற பார்ப்பன கூட்டம் இறுதி வரை அவரை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய தேவை முடிந்தாலோ அதை எடுத்துக்கொண்ட இந்த செய்திகள் தோல்வி அடைந்தாலோ அவரை நிச்சயம் கழட்டி விடுவார்கள். அதுதான் உண்மை. சீமானுடைய இறுதி கட்டம் அது சங்கிகிட்ட சிக்கியிருக்கிறாரு. சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் நுழைய முடியாத அளவுக்கு பெரியார் என்ற பிம்பம் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருந்தது. இதை உடைக்காமல் சங்கிகள் தமிழ்நாட்டுக்குள் வர முடியாது என்பதை உறுதியாக தெரிந்த காரணத்தால் இப்போது இவரை வைத்து பேசி இந்த பெரியாரை அசிங்கப்படுத்தியோ இழிவுபடுத்தியோ கொண்டு போகலான்னு தொடங்கினாங்க. அது எதிர்விளைவு உருவாயிடுச்சு. அது அசிங்கப்படுத்தினதை விட பெரியாரை தேடுவது இந்த தலைமுறை பெரியாரை படிப்பது அதிகமாக போச்சு. விவாதங்களில் பூரா பெரியார் இது வரைக்கும் என்ன பண்ணார், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டார், உலகத்துக்கு பயன்பட்டார், பெண்களுக்கு பயன்பட்டார் என்பதெல்லாம் எல்லாரும் விவாதிக்கிறாங்க. எல்லாரும் அதை பற்றி சிந்திக்கிறாங்க. அதுக்கு இவங்க பெரியார் அழிக்கலான்னு தொடங்கினாங்க. பெரியார் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார்.